வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த யூபிஎஸ் ஹெல்த்தி யூபிஎஸ் எங்கே இருக்கோ அங்கே போகும். 2 இன்வெர்ட்டர் செக்ஷனுமே ஃபால்ட் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் போகும். ஸ்டாட்டிக் பைபாஸில் இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெர்ட்டர் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஸ்டாட்டிக் பைபாஸ் வந்து மொத்த லோடுமே எந்த இன்வெர்ட்டர் செக்ஷன் நல்லா இருக்கோ அங்கே வந்து மாறி வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போகுதுன்னு. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பைபாஸ்னு சொன்னால அது எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் பைபாஸில் யூபிஎஸ் போயிடுச்சு. பட் ஏதாவது ஒரு யூபிஎஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற செக்ஷன்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும், இல்லை அதை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடில் போட்டுட்டு யூபிஎஸ்ஸை மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடில் போட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்க்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஷட் டவுன் எடுக்கணும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூபிஎஸ்ஸோடைய அவுட்புட் பேனல் இருக்குது தெரியுங்களா? இப்போ யூபிஎஸ் வந்து அவுட்புட் போகும். அந்த அவுட்புட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைபாஸ்னு வச்சுருப்பாங்க. அதாவது மெயின் ட்ராப் பவர் அங்கே வந்துடும். அதாவது நீங்கள் யூபிஎஸ்ஸில் மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடில் போட்டுக்கிட்டு திருப்பி அந்த சூப்பர் பைபாஸையும் நீங்கள் ஆன் பண்ணி